வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி உருத்ரராசன். நாட்டின் எதிர்கால பொருளாதார மாற்றத்தில் பெண் தொழில் முயற்சியாளர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார மாற்றத்தில் பெண் தொழில் முயற்சியாளர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். நாட்டின் சனத்தொகையில் 52% பிரதித்துவப்படுத்தும் பெண்கள் ஆடை உற்பத்தி, பெருந்தோட்டத்துறை, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி, சுகாதாரம் போன்ற துறைகளின் ஊடாக தேசிய பொருளாதாரத்திற்கு வழங்கும் பங்களிப்பை ஜனாதிபதி நன்றியுடன் நினைவு கூர்ந்துள்ளார். சமூக நீதியை நிலைநாட்டும் நோக்கில் பாலின சமத்துவத்தை உறுதிப்படுத்தவும் பெண்கள் பொருளாதார செயற்பாடுகளில் அதிக உற்பத்தி திறனுடன் ஈடுபடுவதற்கான திட்டங்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக வீடுகள், பொது போக்குவரத்து, பணியிடங்கள் மற்றும் அரசியல் களங்களில் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் வன்முறைகள் மற்றும் பாகுபாடுகளை ஒழிப்பதற்கான கட்டமைப்பு மாற்றங்களுக்கு தமது அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளதாக ஜனாதிபதி தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை நாடாளுமன்ற வரலாற்றில் அதிக எண்ணிக்கையிலான பெண் பிரதிநிதிகள் இம்முறை தெரிவு செய்யப்பட்டுள்ளமை மற்றும் மலையக சமூகத்தை பிரதித்துவப்படுத்தி முதலாவது பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை வரலாற்று மைல்கல் எனவும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் மற்றும் பசுமை பொருளாதார சூழலில் பெண் தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிப்பது அரசாங்கத்தின் பிரதான இலக்காகும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். வளமான தேசத்தில் உறுதியுடன் விண்ணிற்கும் அவள் என்ற தொனிப்பொருளில் இம்முறை மகளிர் தினம் கொண்டாடப்படும் நிலையில் இரு முற்போக்கான தேசத்தை கட்டியெழுப்ப அனைத்து பெண்களையும் கைகோர்க்குமாறு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை தடையின்றி எரிபொருள் விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியிலும் இலங்கையின் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை தடையின்றி எரிபொருளை விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. தற்போது நாட்டில் உள்ள டீசல், பெட்ரோல் மற்றும் மசகு எண்ணெய் கையிருப்பு ஏப்ரல் மாதம் இறுதி வரை போதுமானதாக உள்ள நிலையில் நீண்டகால ஒப்பந்தங்கள் மூலம் ஆகஸ்ட் மாதம் வரையிலான எரிபொருள் தேவைகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கின் கோர்முஸ் நீரிணை மூடப்படக்கூடும் என்ற அச்சம் நிலவினாலும் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதிக்கு இதுவரை நேரடி பாதிப்புகள் ஏற்படவில்லை என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி மயூரா நிதிக்குமார் தெரிவித்துள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அல்ஜீரியா, நைஜீரியா மற்றும் ரஷ்ய சந்தைகளிலிருந்து எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கான மாற்று வழிகள் குறித்தும் ஆராயப்பட்டு வருகின்றது. இதேவேளை நாட்டில் தற்போது 33 நாட்களுக்கு தேவையான டீசல் மற்றும் 28 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல் கையிருப்பில் உள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் உறுதியளித்துள்ளார். எரிபொருள் விநியோகத்தில் எந்தவித தட்டுப்பாடும் ஏற்படாது என தெரிவித்த ஜனாதிபதி எரிபொருள் களஞ்சியப்படுத்தும் வசதிகள் மேம்படுத்துவதற்காக 30 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய ரீதியில் எரிபொருள் விநியோக பாதைகளில் பாதிப்பு ஏற்பட்டாலும் அதனை எதிர்கொள்ள தேவையான பொருளாதார மற்றும் நிதி ரீதியான திட்டங்களை அரசாங்கம் ஏற்கனவே தயார் செய்துள்ளதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை பெற்று வரும் பொருளாதார வீழ்ச்சிக்கு அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையே முக்கிய காரணம் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இலங்கை தற்போது பெற்று வரும் பொருளாதார வீழ்ச்சிக்கு அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையே முக்கிய காரணம் என சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டினா ஜோசிபா தெரிவித்துள்ளார். கடினமான பொருளாதார சீர்திருத்தங்களை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தற்போதைய அரசாங்கம் நேர்மையாகவும் பொறுப்புடனும் செயற்படுகின்றது என்ற நம்பிக்கையை அடிப்படை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊழல் மற்றும் வீண்விரயங்களை ஒழிப்பதில் தற்போதைய அரசாங்கம் கொண்டுள்ள அர்ப்பணிப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணியாக மாறியுள்ளது. அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருப்பதால் நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்காக ஏற்படும் பொருளாதார வழிகளை தாங்கிக் கொள்ள மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் என அவர் குறிப்பிட்டார்.
அரசாங்கங்கள் பொருளாதார நிறுவனங்களை நடத்துவதை விட வளர்ச்சிக்கான சூழலை உருவாக்குவதிலேயே கவனம் செலுத்த வேண்டும். அந்த வகையில் இலங்கை இப்போது சரியான பாதையில் பயணிக்கின்றது என குறிப்பிட்ட ஜோஜிவா, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் அனைவரையும் சென்றடைய இத்தகைய சமூக நம்பிக்கை மிக அவசியமானது என வலியுறுத்தினார். இலங்கையின் தேயிலை உற்பத்தி துறை பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கையின் தேயிலை உற்பத்தி துறை பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது. ஏற்றுமதி நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள தாக்கங்களால் இந்த தடங்கல்களை தேயிலை ஏற்றுமதியாளர்களுக்கு கிழமைக்கு சுமார் 10 முதல் 15 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை வருமான இழப்பு ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் மொத்த தேயிலை ஏற்றுமதியில் சுமார் 52% மத்திய கிழக்கு நாடுகளுக்கே அனுப்பப்படுகின்றன. குறிப்பாக ஈரான், ஈராக், துருக்கி மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு வருடாந்தம் சுமார் 125 மில்லியன் கிலோகிராம் தேயிலை ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. எனினும் தற்போதைய போர் அபாயம் காரணமாக கப்பல் போக்குவரத்துகள் நிறுத்தப்பட்டுள்ளதோடு காப்புறுதி மற்றும் கட்டணங்கள் பெருமளவு அதிகரித்துள்ளன. கொழும்பிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் கப்பல் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமையால் தேயிலை விற்பனை நிலையங்களில் தேயிலையின் விலை 1 கிலோகிராமுக்கு 50 முதல் 75 ரூபாய் வரை வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த நிலை தொடருமானால் தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் மற்றும் சிறு தோட்ட பயிற்சியாளர்கள் கடுமையான பொருளாதார பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என தேயிலை ஏற்றுமதியாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளன. இதேவேளை ஈரான் நாட்டுடனான பண்டமாற்று முறையின் கீழ் வழங்கப்பட்ட தேயிலைக்கான நிலுவைத் தொகையான 50 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுத்தர அரசாங்கம் தலையிட வேண்டும் என்றும் ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நெருக்கடி நிலை குறித்து பெருந்தோட்ட அமைச்சருடன் கலந்துரையாடப்பட்டுள்ளதோடு மேலதிக கப்பல் கட்டணங்கள் மற்றும் காப்புறுதி செலவுகளை பொறுப்பேற்குமாறு அரசாங்கத்துடன் மேலதிக கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் இடம்பெற்றுள்ள பாரிய ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகளை சட்டம் அதிபரிடம் ஒப்படைக்க கோபா குழு தீர்மானித்துள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் இடம்பெற்றுள்ள பாரிய ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகளை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சட்டம் அதிபரிடம் ஒப்படைக்க அரசாங்கம் கணக்குகள் பற்றிய குழுவான கோபா தீர்மானித்துள்ளது. நாடாளுமன்ற நிலையியல் கட்டளைகளுக்கு அமைய இவ்வாறான விசாரணை அறிக்கையொன்று சட்டமா அதிபருக்கு நேரடியாக பரிந்துரைக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் 25 விடயங்கள் தொடர்பாக ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட தணிக்கை அவதானிப்புகள் மற்றும் சட்டவிரோத வாகன பதிவுகள் குறித்து கோபா குழு நீண்ட காலமாக விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது. இதன்போது பல முக்கிய கோப்புகள் காணாமல் போயுள்ளமை மற்றும் தரவுகளின் மோசடி செய்யப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டது. விசாரணை அறிக்கை சட்டம் அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக கோபா குழுவின் தலைவர் கபீர் ஹாஷிம் தெரிவித்துள்ளார். மோசடிகளில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு எதிராக போலீசாரின் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான முறைகேடுகளை தடுக்க சுங்க திணைக்களம் மற்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் கணினி கட்டமைப்புகளுடன் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களின் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்தும் நோக்கில் எடுக்கப்பட்டுள்ள இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கை பொதுமக்களின் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மின்சார விநியோகத்தில் நிலக்கரி தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மின்வெட்டு ஏற்படும் என்ற செய்திகளை மின்சக்தி அமைச்சு மறுத்துள்ளது. இலங்கையின் மின்சார விநியோகத்தில் நிலக்கரி தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ள போதிலும் மின்வெட்டு ஏற்படும் என்ற செய்திகளை மின்சக்தி அமைச்சு முற்றாக மறுத்துள்ளது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தினுடைய நிறுவனத்திடமிருந்து விநியோகத்தின் தாமதம் ஏற்பட்டால் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நிலவும் கடல் சீற்றம் காரணமாக நிலக்கரியை இறக்குமதி செய்வதில் சிக்கல் நிலை ஏற்படக்கூடும் என ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது வழங்கப்பட்டுள்ள நிலக்கரியின் தரம் குறைவாக உள்ளதால் மின் உற்பத்தி திறன் குறைந்துள்ளதோடு சுமார் 8.5 பில்லியன் ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எனினும் இந்த தகவல்களை மறுத்துள்ள மின்சக்தி அமைச்சர் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான 36 நிலக்கரி கப்பல்களில் 22 கப்பல்கள் ஏற்கனவே வளர்ந்தடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. எஞ்சிய நிலக்கரி தேவைகளை எந்தவித தடங்களுமின்றி பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் ஏப்ரல் மாதத்தில் மின்வெட்டு ஏற்படும் என்ற அச்சம் தேவையில்லை என அமைச்சர் வலியுறுத்தியுள்ளது. அரசு தேவைகளுக்காக மாற்று வழிகளில் நிலக்கரியை பெற்றுக் கொள்வதும் ஏப்ரல் இறுதி வரை மின் உற்பத்திக்கான எரிபொருள் இருப்பை உறுதிப்படுத்தவும் முறையான திட்டங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளது. எனவே தடையற்ற மின்சார விநியோகம் குறித்து பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மத்திய கிழக்கில் வசிக்கும் இலங்கையர்களின் அவசர தேவைகள் காரணமாக நாடு திரும்ப விரும்புவோருக்காக விசேட வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் அங்கு வசிக்கும் இலங்கையர்களின் அவசர தேவைகள் காரணமாக நாடு திரும்ப விரும்புவோர்களுக்கான விசேட வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் ஊடக பேச்சாளர் துஷார ரோட்ரிகோ, இது தேவைப்படும் இலங்கையர்கள் அந்தந்த நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் தூதரக பொது காரியாலயங்களை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் என தெரிவித்தார். அதேவேளை போர் பதற்றம் நிலவும் பகுதிகளில் தங்கியுள்ள இலங்கையர்கள் தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறும் தூதரகங்களுடன் தொடர்ச்சியான தொடர்புகளை பேணுமாறும் வெளிவிவகார அமைச்சு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. மனிதாபிமான அடிப்படையில் ஈரான் கப்பலுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் விளக்கமளித்துள்ளார். இத்தோப்பியாவின் கொச்சி துறைமுகத்தில் 183 மாலுமிகளுடன் கூடிய ஈரான் கடற்படை கப்பல் நங்கூரமிட அனுமதிக்கப்பட்டது இந்தியாவின் பாதுகாப்பு குறைபாடு அல்ல என்றும் அது முற்றிலும் மனிதாபிமான அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெய்சங்கர் விளக்கமளித்துள்ளார். இந்திய எல்லைக்கு மிக அருகில் இந்த கப்பல் அனுமதிக்கப்பட்டது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் கடல் வழியாக கடலில் இக்கட்டான சூழலில் சிக்கியவர்களுக்கு உதவும் சர்வதேச சட்டங்களின்படியும் ஐக்கிய நாடுகளின் கடல் சட்ட உடன்படிக்கையின்படியும் இந்தியாவின் கடமை என தெரிவித்தார். கடந்த மாதம் 28ஆம் தேதி ஈரானிடமிருந்து உதவி கோரி செய்தி வந்ததாகவும் அதனை பரிசீலித்து இம்மாதம் 1ஆம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். கப்பலில் இருந்த இளம் பயிற்சி மாணவர்கள் உள்ளிட்ட அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு வளங்கள் நிலையை இது பலவீனப்படுத்துகின்றதா என்ற விமர்சனங்களையும் நிராகரித்த அமைச்சர் டியாகோ கார்சியா மற்றும் ஜிபூட்டி போன்ற பகுதிகளில் பல தசாப்தங்களாக வெளிநாட்டு ராணுவ தளங்கள் இருப்பதையும் சுட்டிக்காட்டினார். இந்திய பெருங்கடல் என்பது கடலோர நாடுகளுக்கு மட்டுமே ஆனது என்ற வாதம் யதார்த்தத்திற்கு புறம்பானது என்றும் சமூக வலைதளங்களில் நடக்கும் விவாதங்கள் பெரும்பாலும் மிகைப்படுத்தப்பட்டவை என்றும் அவர் கூறினார். மேலும் இக்கட்டான சூழலில் இருந்த கப்பல்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது இந்தியாவின் மனிதாபிமான பண்பையை காட்டுகின்றது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். சர்வதேச சட்டங்களை முறையாக பின்பற்றுவதே இலங்கையின் வெளியுறவுக் கொள்கையின் மையம் என அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார். சர்வதேச சட்டங்களை முறையாக பின்பற்றுவதே இலங்கையின் வெளியுறவுக் கொள்கையின் மையம் என்றும் அதுவே நாட்டின் நம்பகத்தன்மைக்கும் மீளெழுச்சிக்கும் அரணாக நிற்கின்றது என்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நடைபெற்ற ரைசீனா கலந்துரையாடலில் உரையாற்றிய அவர் ஐக்கிய நாடுகளின் கடல் சட்ட நடவடிக்கைகள் உள்ளிட்ட உலகளாவிய சட்ட கட்டமைப்புகளை உறுதிப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். குறிப்பாக நீல பொருளாதார கட்டமைப்பு மற்றும் காலநிலை மாற்ற மூலோபாய நிகழ்ச்சி நிரல் ஆகியவற்றை செயல்படுத்துவதில் இலங்கை உறுதியாக உள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் கடல்சார் வளங்களை நிலையான முறையில் நிர்வகிக்க பிராந்திய நாடுகளிடையே கூடுதல் விழிப்புணர்வு தேவை என்றும் கேட்டுக்கொண்டார். காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் சவால்களை எந்த ஒரு நாடும் தனித்து எதிர்கொள்ள முடியாது என்பதை சுட்டிக்காட்டிய அவர் சமீபத்திய புயல் பாதிப்புகளை உதாரணமாக கூறி பிராந்திய ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தையும் முன்வைத்தார். அனைத்து நாடுகளும் கடல் சட்ட உடன்படிக்கைகளை சரியாக பின்பற்றினால்
தேவையற்ற மோதல்களை தவிர்க்க முடியும் என்பதுடன் கடல்சார் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் பொருளாதார அதிர்ச்சிகளிலிருந்து மீளவும் கூட்டு நடவடிக்கை அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். பெரிய நாடுகளுக்கு இடையிலான கடல்சார் போட்டிக்கு மத்தியில் இலங்கை தனது பொருளாதார பங்களிப்புகளை எவ்வாறு சமநிலைப்படுத்துகின்றது என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை ஆகியவற்றுக்கு இடையிலான சமநிலையை பேணுவதே இலங்கையின் இலக்கு எனவும் தெரிவித்தார். இந்திய ஒத்துழைப்பின் மூலம் மட்டுமே பொதுவான தரநிலைகளையும் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் உருவாக்க முடியும் என்று அமைச்சர் விஜிதகேத தனது உரையில் சுட்டிக்காட்டினார். வவுனியா பூந்தோட்டம் பகுதி வாழ்வெட்டில் இருவர் காயமடைந்துள்ளனர். வவுனியா பூந்தோட்டம் சந்தியில் நேற்று இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் இருவர் காயமடைந்தனர். நேற்று காலை குறித்த பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த இருவரை வேனொன்றில் சென்று குழு வழிமறித்து வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தியதாக சம்பவத்தை நேரில் அவதானித்த மக்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து குறித்த இருவரும் மோட்டார் சைக்கிளை வீதியில் போட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். குறித்த நபர்களை வாகனத்தில் வந்தவர்கள் கடத்திச் செல்ல முற்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் சம்பவத்தில் காயமடைந்த இருவரும் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்திற்கு விரைந்த வவுனியா போலீசார் மோட்டார் சைக்கிளை போலீஸ் நிலையத்திற்கு எடுத்து சென்றதுடன் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் இப்தார் நிகழ்வு இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் இப்தார் நிகழ்வு வவுனியா குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் இடம்பெற்றது. மௌலவி ஜாகித் ஃபாரி இப்தார் தொடர்பான சிறப்பு சொற்பொழிவினை ஆற்றினார். கூட்டுறவு பிரதி அமைச்சரும் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான உபால சமரசிங்கவின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வவுனியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி BS வீரத்தின, வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபையை சேர்ந்த அமித் வீரகோன் மற்றும் உள்ளூராட்சி உறுப்பினர்கள், கட்சி ஆதரவாளர்கள், மக்கள் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் நவாலி வீதியில் இடம்பெற்ற விபத்தில் வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. யாழ்ப்பாணம் நவாலி வீதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் கண்டர் வாகனமும் தனியார் போக்குவரத்து சேவை பேருந்தும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து காரைநகர் நோக்கி பயணித்த பேருந்தும் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கண்டர் வாகனமும் மோதி விபத்து சம்பவித்தது. எனினும் உயிர் சேதங்கள் எவையும் ஏற்படவில்லை. சம்பவ இடத்திற்கு விரைந்த பானிப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.